ஈஸ்வரிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின பாக்கியா மொத்த உண்மைகளையுமே உடைத்த ராதிகா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ராதிகாவை சமாதானம் பண்ணுறதுக்காக கோபி போயிருக்கிற நிலையில் பாக்கியா அண்ட் ஈஸ்வருக்கு இடையே பார்த்தீங்கன்னா கடுமையான வாக்குவாதம் நடக்குது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஈஸ்வரி ராதிகாவோட வீட்டுக்கு கோபி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. ஆனாலும் கோபி நான் இப்போ பார்க்கலனா எப்பயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியையும் மீறி ராதிகாவோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே ராதிகா வீட்டில் தனியாக தரையில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஏன் ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்த என்கிட்ட கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு கோபி. அதுக்கு ராதிகா, எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? நீங்கள் எனக்குன்னு இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன், ஆனால் எல்லாமே எனக்கு அவமானத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. ஆனாலும் நீங்கள் என்னை தேடி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை சுற்றி சுற்றி வந்தேன். நீங்களுமே உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு என்னை அவமானப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கத்தில் ராதிகாவோட வீட்டுக்கு போன கோபி இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்கிறாங்க. இனியாவை போய் பார்த்துட்டு கோபியை கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இனியாவுமே சரி அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அதுக்கு பாக்கியா கோவப்பட்டு இனியாவை எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஈஸ்வரி கோவப்பட்டு பாக்கியாவை திட்டுறாங்க. அதுக்கு பாக்கியா, என்னோட வாழ்க்கைக்கு நல்ல விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்கள் பையன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி, நேற்று கூட என் பையன் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், அதோட நான் பாக்கியாவோட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சொன்னேன், அதுக்காக சரிங்கிறது போல தான் நடந்துக்கிட்டான், ஆனால் நீயே உன் வாழ்க்கையை கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்ட. அதுக்கு பாக்கியா கோவமாகி, இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், எப்பயும் இந்த மாதிரி கோவமாக ஈஸ்வரியை திட்டுறாங்க. அதோட உங்கள் பையன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா என் பிள்ளைகளை நான் நல்லபடியாக தான் வளர்த்துட்டு வரேன், யார்கிட்டையும் உதவி பண்ணுங்கன்னு நான் போய் நிற்கலை, ஆனால் மறுபடியும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், எனக்கு அவர் தேவையும் இல்லை, இந்த மாதிரி பாக்கியா சொன்னதும் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் கோபி ராதிகா கிட்ட, எனக்கு இன்னொரு முறை மட்டும் வாய்ப்பு கொடு, என்னுடைய தப்பை நான் திருத்திக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா தான் நான் அம்மா வீட்டில் இருந்தேன், இனி உனக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது வீட்டோட உரிமையாளர் வராரு. அவர்கிட்ட, ராதிகா நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், அந்த பணத்தை நீங்கள் கோபியோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டு ஓனர் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கோபி ராதிகாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.